குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர், ரொம்ப எளிமையான ஃபர்டிலைசர், எந்த டைமில் கொடுக்கறது அப்படின்றத பற்றி பின்னாடி சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான ஃபர்டிலைசர் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது எதுக்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடியில் காய் விட்டு பூ விட்டு காய் விட்டுற டைமில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பூக்கள் வச்சு காய்கள் எல்லாமே இந்த மாதிரி பிஞ்சாக வருது இல்லைங்களா, அந்த டைமில் கண்டிப்பாக கொடுக்கலாம். அடுத்தது வந்துட்டு கத்திரிக்காய் செடியில் பூ விடுற டைம்லேயும் கொடுக்கலாம். பூ விட்டுட்டு காய்கள் சின்னதாக வைக்கும் போதே நம்ம இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக கொடுத்து விட்டுறணும். அந்த மாதிரி எல்லா விதமான காய்கறி செடிக்கும் கண்டிப்பாக பூ விடுற டைமில் கொடுத்தோன்னா நிறைய ஈல்டிங் நம்மளால் எடுக்க முடியுங்க. அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண சாம்பல் தானுங்க. நம்ம இலைகள் தழைகளை எரிக்கிற சாம்பல், சரிங்களா? அந்த சாம்பலை எடுத்து நம்ம வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிக்க போகிறோம். ஒரு கப்பு, அதாவது ஒரு கைப்பிடி அளவுலேருந்து 2 கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்க போகிறோம் சாம்பலை. அதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுட்டு கூடவே ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு 2 நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுடலாம். இப்போ 2 நாள் கழித்து நம்ம பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கலரெல்லாம் மாறி நல்ல ஒரு புளிச்சிருக்கும். ஸ்மெல்லெல்லாம் எதுவும் வராதுங்க. நீங்கள் தாராளமாக நம்ம செடிங்களுக்கு எல்லா விதமான காய்கறி செடிக்கும் கொடுக்கலாம். ரொம்ப எளிமையான உரம் தான். இப்போ இதை வந்துட்டு ஒரு 10 மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான காய்கறி செடி பூ விடுற டைமில் கொடுக்கலாம். இப்போ நான் வெங்காயம் வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், அது நல்லா வளர்ந்து வர டைமில் கொடுத்து விட்டுறேன் 1 மக்கு. அடுத்தது புதினா வளர்ந்துருக்கு. இப்போ கொடுக்கும்போது புது துளிர்கள் நிறைய வரும். அதுக்கு அடுத்தது கத்திரிக்காய் செடியை நாற்று கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் வரும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், கரும்பு இப்போ தான் நல்லா துளிர்த்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கும் கொடுக்குறான். தக்காளி செடியில் பூ விட்டு பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம தக்காளி இந்த சாம்பல் கரைசலை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பிஞ்சிகள் எல்லாமே நல்ல ஒரு காய் வைக்கும். அதே மாதிரி பிஞ்சு அடியில் இந்த வெதும்பி வர்றது அந்த மாதிரிலாம் வராது. அதே மாதிரி கத்திரிக்காய் செடிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உரம் எது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்டிலைசர். எது? சாம்பல் ஃபர்டிலைசர். இந்த சாம்பலில் அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கிறதுனால நிறைய பூக்கள் வச்சு பூக்கள் எல்லாமே கண்டிப்பாக காயாக மாறும். காய்கள் எல்லாமே நல்ல ஒரு ஈல்டிங் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை 15 days ஒன்ஸாவது கண்டிப்பாக இந்த சாம்பலை நம்ம செடிங்களுக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் தான். குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ், பிளான்ட்ஸு, ஃபர்டிலைசர்ஸ், க்ரோ பேக்ஸு, அப்புறம் வந்துட்டு பாட்டிங் சாயில் எது வேணும்னாலும், ரெட் சாயில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.